Glory to God. கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷன் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா தவிர உலகத்துல நல்லவங்க யாருமே இல்லைன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் சொல்றாருங்க. அப்ப ஏசப்பா எவ்வளோ பரிசுத்தமா இருந்திருக்காரு பாருங்க. இன்னைக்கு பூமியில நல்ல மனுஷன் யாரையும் பார்க்கவே முடியலங்க. யாரையுமே பார்க்க முடியல. அப்படியே சோதர ஆனா அவரை சார்ந்து வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு வேத புஸ்தகத்துல இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி யோசேப்பு, இவங்கெல்லாம் நல்ல மனுஷங்க. கர்த்தருக்கு பிரியமான வழியில என்ன பண்ணாங்க? அவங்க நடந்தாங்க. ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அவரு. ஈசாக்கு ஆபிரகாமுடைய பிள்ளை, யாக்கோபு ஈசாயோட மகன். இப்படி இவங்க சந்ததிகள்லாம் வந்து பாருங்க, நம்மளுடைய முற்பிதாக்கள் இவர்கள்லாம் இவங்க கர்த்தருடைய வழியில நடந்தாங்க பாருங்க. அதனால இன்ன வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை பின்பற்ற வேண்டும். நல்ல மனுஷனா இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், அதன்படி நம்ம நடக்கணும். வேதத்தை வாசிக்காதவங்களுக்கு என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அந்த புத்தகத்தை படிச்சாதான் அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டில் ஏறும். அதன்படி தன் வாழ்க்கையை, தன் குடும்பத்தை ஒப்பு கொடுப்பாங்க. அவங்கதான் நல்ல மனுஷன். தேவன் ஒருவர் தவிர நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்? சில நேரத்தில் திடீர்னு கோபம் வரும், நமக்கு வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது, சபித்தல் வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழி எப்படிங்க உறுதிப்படும்? உறுதிப்படாதுங்க. கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில கூடுமான வரைக்கும் நல்லதை தான் செய்யணும், கெடுதல் செய்யக்கூடாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு. தீமை செய்கிறவங்களுக்காக நீ நன்மை செய்யன்னு சொல்றாரு. அவங்க தாங்க நல்ல மனுஷன். உனக்கு தீமையை நீ நல்லதே செஞ்சுட்டே போனா உனக்கு உபத்திரம் தான் வரும். ஆனா நீ பொறுமையா இருந்து பாரு, அவங்களே பார்த்து ஐயோ இவ்வளோ நம்ம பேசிட்டோமே, அவங்க மனசு குத்தப்படுங்க. திரும்ப நம்ம பேசிட்டோன்னா 2 பேருக்கு வாக்குவாதம், சண்டை, மரணத்துல போய் முடியும். தயவு செய்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த கோபம், எரிச்சல்லாம் இருந்துச்சுன்னா நீ நல்ல மனுஷன் கிடையாது, தேவனுடைய பிள்ளை கிடையாது. கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கலாம். சமீபத்துல ஒரு மகன் சொத்து பிரிச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு, சொந்த மகன், ஒரே மகங்க பெற்றெடுத்தாங்க, சொத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்பாவை கல் எடுத்து போட்டு கொண்டு போட்டான். நல்ல மனுஷனா? இப்ப ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வழியில உறுதிப்படுமா? உறுதிப்படாதுங்க. ஸ்தோத்திரம். பவுல் சீலெல்லாம் அடி வாங்கினாங்க, ஆண்டவருக்காக பிரியமா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உறுதிப்பட்டுச்சுங்க. பரலோகத்துல அவங்க ஜீவித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீயும் நானும் உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, உலக பண ஆசை, இச்சை இதுல விழுந்துடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமா நம்ம இருக்கணும். பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்கணும்? பரலோகத்துல சேர்த்து வைக்கணும், பூமியில சேர்த்து வைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு டக்குன்னு நம்முடைய மூச்சு போயிடுச்சுன்னா எங்க போவோம்? ஆண்டு சமூகத்துல இருக்கணும். 4 வீடு வேணும், 10 வீடு வேணும், 10 காரு வேணும்னா பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இதான் பேசுறாரு. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறாரு. நீ நல்லது செஞ்சனா உன் மேல பிரியமா இருக்கிற, உன் பிள்ளைங்க மேல, நீ செய்கிற வேலையில, நீ செய்யற ஊழியத்துல எல்லாம் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இன்னையிலிருந்து நீங்க மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானால் மனம் திரும்புங்க. நல்ல மனுஷனா வாழுங்க, நல்ல மனுஷியா வாழுங்க. கர்த்தர் உங்களை, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? சொல்லப்பட்ட வேத வசன பிரகாரம் ஆண்டவரே, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியில் மேல அவர் பிரியமா இருக்கிறாராப்பா. இன்னைக்கு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஓடி ஆக்சிடென்ட் ஆகுறாங்கப்பா. வாழ்க்கையில முடிஞ்சு போது ஆண்டவர், இப்படி இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது அவர்களை, அவங்க பிள்ளைகளை நீங்க மனதார ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. அப்பா, கொஞ்சத்துல உண்மையா அந்த அநேகத்துல அதிகாரியா வைப்பற தேவன் ஆண்டவரே.
அப்பா வழி உமக்கு பிரியமா இருக்கட்டும் என்று ஆண்டவரே இந்த காலை வேளையில இதை கேட்கிற பிள்ளை எல்லாரையும் ஆண்டவரே பிரியமா நடக்கட்டும், பிரியமா நடக்கட்டும். கோப எரிச்சல் எடுத்து போடும். கொலைகள் வெறிகள் பிள்ளைகளை விட்டு எடுத்து போடப்பா. உமக்கு பிரியமா இருக்க உதவி செய்வீராக என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமே. காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.